ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மீனா சக்தி யூடியூப் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா தேங்காய் பால் சாதம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு வெங்காயம் வந்து பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன், ஒரு தக்காளி, 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை, புதினா, அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய், பட்டை, கிராம்பு, லவங்கம் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் பால். இது வந்து நான் அரை மூடி தேங்காய் எடுத்து அதை வந்து மிக்ஸி ஜாரில் அடித்து அதை பால் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காய் பால் கலந்தால் தான் டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நான் ப்ரெஷர் குக்கரில் பண்ண போகிறதுனால நான் ப்ரெஷர் குக்கரில் வந்து எண்ணெய் ஆயில் ஊற்றிட்டு இதோட நெய் சேர்த்துக்கலாம். ஆனால் எனக்கு நெய் பிடிக்காதனால நெய் சேர்த்துக்கலாம். ஆப்ஷனல், நீங்கள் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு எண்ணெயை ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, லவங்கம் இதெல்லாம் போடணும். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காயும் சேர்த்து போட்டால் தான் வாசம் அதிகமாக இருக்கும். ஏலக்காயும் போடுறேன். இது வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நான் வந்து இது கொஞ்சம் லைட்டாக வறுக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, புதினா, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாமே 1 பை 1 வந்து வதக்கணும். ஃபஸ்ட்டு நான் வெங்காயம் போட்டுறேன். வெங்காயம் வந்து நல்லா பொன்னிறமாக வதங்கணும். அப்போ தான் வந்து இந்த தேங்காய் பால் சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு நான் வெங்காயத்தை வந்து நல்லா வதக்குறேன். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் வந்து 2வது வந்து தக்காளி, பச்சை மிளகா, அப்படியே 1 பை 1 எல்லாத்தையுமே அதில் போட்டு நல்லா பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். லாஸ்ட்டாக தான் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும். ஏன்னா ஃபஸ்ட்டே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிங்கன்னா அடியில் வந்து பிடிக்கும். இப்போ நான் வந்து எல்லாமே போட்டு வதக்கி வச்சுட்டேன். இப்போ வந்து நான் அரிசி ஊற வச்சுருக்கேன். நான் வந்து 2 டம்ளர் அரிசி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு வந்து தேங்காய் பாலும் கரெக்டாக அளவு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நீங்கள் 1 உலக்கு அரிசி எடுக்கிறீங்கன்னா 1½ உலக்கு தண்ணி ஊற்றணும். இப்போ நான் அந்த மெஷர்மெண்ட்டில் நான் தண்ணியும் இதெல்லாம் கலந்து வச்சுட்டேன். குக்கரில் வந்து நான் வச்சுட்டேன். இப்போ வந்து நான் விசில் போட்டு மூடினா தேங்காய் பால் சாதம் ரெடி. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள்.